வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இந்த மாதத்தில், அதாவது 41 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும், ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கிற காலகட்டம் மிக பரிதாபமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமில் இருந்தாங்க. ரொம்ப டென்ஷன், குழப்பம், ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், என்ன ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நில்லு, ஒரு வியாதியும் இல்லை, ஆனால் மனசில் ஒரு குழப்பம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செவ்வாயும் சனியும் தனித்தனியாக ஆக போகிறாங்க. இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னென்னா உபஜெயஸ்தானம். ஸோ 6ஆம் இடம்ங்கிறது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் நம்ம எடுத்துக்கலாம், சத்ரு ஜெயமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியே செவ்வாய் தான். அப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்து அதிபதி அந்த 6ஆம் இடத்துலையே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். அப்படிங்கும்போதே அவங்களுக்கு இருந்த கஷ்டமெல்லாம் குறைஞ்சிடும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் அவங்கள யாரும் மதிக்கலை, கொஞ்சம் டென்ஷன், இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, அதெல்லாம் இருந்தாங்க. இப்போ உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் தேடுற அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அதான் சொல்லேன், இது வரைக்கும் சோம்பி கிடந்த நபர்கள் சுறுசுறுப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா செவ்வாய் எப்போவுமே வேகம். ஸோ வேகமாக சில வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு அதி அற்புதமாக ஆட்சி அமைத்து கொடுக்க போகிறார். ஓகே, படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ராசியில்? ஏன்னா 8ஆம் இடத்துல குரு 6, 7, 8ல் 3 இடத்துல இருக்கும்போது 2023க்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தராக அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு வராங்க. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா படிப்புங்கிறது ரொம்ப மந்தநிலை ஆயிருக்கு ஒன்று. ஏன்னா இப்போ லீவு காலம் இருக்கட்டும், அது விடுமுறை டைம் அப்படின்றத விட அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் படிப்பு சம்மந்தமாக ஒரு சப்போர்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக உயர்கல்விக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃபேவரபிள் கிடைக்கும். ஏன்னா 1ஆம் குரு ரொம்ப அற்புதமான இடத்துக்கு வரப்போகிறார். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இவங்க தான் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து வரப்போகிறாங்க.
ஸோ அந்த வகையில் இப்போ செவ்வாயும் அங்கே ரொம்ப நல்ல இடத்துல வரப்போகிறதுனால படிக்கிற குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு நல்ல உயர்கல்வி ஆகட்டும், இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் மறைவு, மறைந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ குரு பயிற்சி ஆக போகிறாரு. இந்த குரு பயிற்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று, இன்னொன்று வந்து மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய். இவர் வந்து 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இவர் மறைகிறார். அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். ஆட்சியாகி பலமாக இருந்தால் கூட மறைவு ஸ்தானம் தான். திருமணத்துக்கு உண்டான காலமாக இந்த விருச்சிக ராசிக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டது காரணமே இந்த குரு தான். 6, 7, 8 2023 நிறைய பேருக்கு திருமண தடைகளை கொடுத்துருக்கு. எல்லாமே எடுத்ததெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. ஏன்னா ராசியை 8ஆம் பார்வையாக ராசியை செவ்வாய் பார்க்கறது, விரயத்தை வந்து செவ்வாய் பார்க்கறது, அதே மாதிரி 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது, இதெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தை வந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போதே கொஞ்சம் பாக்கியங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறைந்து கிரகம் பார்வை பார்க்கறது, அதே சமயம் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. விரயங்கள் சுப விரயங்கள் அமையும். அப்போ ஒரு மங்களக்காரகன் மறைந்து ஒரு விரயஸ்தானம், அதுவும் மறைவு ஸ்தானம், அந்த மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு திருமண யோகம் கைகூடும். ரொம்ப நாளாக தள்ளி போனவங்களுக்கெல்லாம், ஏன்னா இப்போ குரு பலமும் வரப்போகிறது. குரு ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் இந்த குரு பார்த்திங்கன்னா 2, 5 குடையவன். அவர் வந்து இப்போ 9ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அப்படிங்கும்போதே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாக்கியம் கண்டிப்பாக அருமையாக இருக்கும். அதே சமயம் செவ்வாயோட பார்வை அப்படிங்கும்போதே அந்த செவ்வாயோட பார்வை கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தா கூட 1ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், இருந்தால் கூட சுப விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடும். ஆட்சியாகி இப்போ ராசியை பார்க்கறதுனால அப்போ வந்து திருமணத்துக்கு உண்டான தடை இருக்காது. ஏன்னா மங்களக்காரகன். சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கும். வேலை தொழில் எப்படி இருக்குது சார்? இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சுக்கர தசையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. வேலை வந்து பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்கு, வேலை சரியில்லை, இல்லைனாக்கா வேலை அப்படியே போயிட்டுருக்கு, ஆனால் ப்ரொமோஷன் இல்லை, வளர்ச்சி இல்லை, இதுமாரிலாம். இப்போ செவ்வாய் பயிற்சிக்கு ஏதாவது கிடைக்குமா? இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு குறுகிய கால பயிற்சி, ஒரு 42 நாட்கள். அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த குழப்பங்கள் குறையும். அப்போ இந்த ஒர்க்லேயே ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் நல்லபடியாக இருக்கும். இல்லை வேறு வேலை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறவங்க முயற்சி பண்ணினா வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணணும், பரவாயில்லை அப்படின்னாக்க. மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் மறைவுனாலும் மறைந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இல்லத்தில் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் கடன் சுமை இருக்கும். இந்த கடன் சுமையெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மங்களக்காரகன் என்ன 6ஆம் இடத்துல மறைவு. அப்போ பகை ருண ரோகம், கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதான் சொன்னேன், மருத்துவ செலவுகள் ஆரம்பத்திலே சொன்னேன், மருத்துவ செலவுகள் 1008 பண்ணியிருப்பாங்க, பண்ணிவிட்டு நில் ரிட்டர்ன் தான் வந்திருக்கும், ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அது நிரூபிக்கப்படும். அப்போ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக கடன் சுமையும் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வரும்? உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ அந்த தொழிலை நல்லா விருத்தி பண்ணுவாங்க. விருத்தி பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அப்போ செவ்வாய் மறையிறதுனால, ஆட்சியாகி நிற்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ திருமணத்துக்கும் நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம். பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பரிகாரம் அப்படின்னாலே கண்டிப்பாக இவங்களுக்கு செவ்வாய் வந்து ராசிநாதன் வேறு, ராசி அதிபதி அப்படிங்கிறனால முருகப்பெருமான் வழிபாடு இவங்க பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகன் தான் அது. ஒரு தடவை முடிஞ்சால் திருத்தணி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது, விசேஷம். திருத்தணி முருகனை போய் வழிபாடு. ஏன்னா திருத்தணியில் என்ன விசேஷம் அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறது. முருகப்பெருமான் உஷ்ணமானவர், சுட்டுன்னு கோவம் வந்துடும் அவருக்கு. அதனால தான் ஒரு மாம்பழத்துக்கே கோச்சிக்கிட்டு போய் பழனியில் நின்னார். ஏன்னா அது மாம்பழம் கிடைக்காதா, இருந்தாலும் ஞானப்பழம், அந்த ஒரு பழத்துக்காகவே கோச்சிக்கிட்டு போய் ஆண்டியாகி நின்னவர் முருகப்பெருமான். கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்கும். அப்போ இவர் வந்து அந்த தணிகை அப்படிங்கும்போது அவரோட சினம் தணிந்து அந்த தணிகை மலையில் இருக்கார் வள்ளி தேவையானோட.
அப்போ இந்த திருத்தணி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஒரு தடவை. அப்படி முடியாத பட்சத்தில் அவங்கவுங்க மனசில் பகவானை வேண்டிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அது செவ்வாய்க்கிழமை போயிட்டு வர்றது நல்லது. ஒரு நெய் தீபம் போடுறது நல்லது. அது இல்லை செவ்வரளி மாலை ரொம்ப விசேஷம். ஏன்னா செவ்வரளி ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 41 நாட்களும் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை மறைந்து இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.